கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, இயேசுவை நம்பி அவரிடத்தில் வருகிறீர்களோ, உங்கள் யாவருக்காகவும் என் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அந்த வானத்தை இந்த பூமியை படைத்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் குருடரின் கண்களை திறந்திருக்கிறார், செவிடர்களின் காதுகளை திறந்திருக்கிறார், ஊமையர்களின் வாய்களை பேசி வைத்திருக்கிறார், மரித்து போன அநேகரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அதுவும் அவர் எல்லாவற்றையும் இலவசமாய் செய்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்க காசு பணத்தை கேட்கவில்லை, உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கவில்லை, உங்களுடைய பட்டம் பதவியை கேட்கவில்லை. அவர் கேட்கிறது ஒன்று மாத்திரம்தான், உங்களுடைய இருதயத்தை மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாருங்க. இந்த வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களை மனம் மாற்றம் அடையும்படியால், உங்களுடைய மனதில் ஒரு புதிய மாற்றத்தை அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை சிறக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் மாறும்படியாக இயேசுவை நீங்கள் உங்கள் இரட்சகராக தெரிந்து கொண்டால், இயேசுவை உங்களுடைய சொந்த தேவனாய் ஏற்றுக்கொண்டால், மெய்யாகவே அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை நீங்கள் பங்கேற்க முடியும். இயேசு கொடுக்கிற ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு உங்கள் கண்ணீர் யாவையும் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். நீங்கள் அந்த இயேசுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். ஒரு பிரியமான தேவ ஜனமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் நாட்கள் புல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக, சகோதரிகளே, எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த இடங்களிலும் பாவம் சுற்றி திரிகிறது. எல்லா இடங்களிலும் நன்மையானவைகள் இல்லை. எந்த சைடு எந்த பக்கம் நீங்க போனாலும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்து உங்களுக்கு கடந்து பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துதான் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கி தருகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நீங்க இயேசு கிட்ட வர வேண்டும் என்று விரும்பினா எந்த இடத்துல